வணக்கம். ஹாப்பி மதர்ஸ் டே. என்னடா இன்றைக்கி மதர்ஸ் டே விஷ் பண்ணுறானேன்னு சில பேர் நினைக்கலாம். பல பேர்த்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யூகேயில் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் இன்றைக்கி யூகேயில் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க? நானும் என்னோடய அம்மாவும் இளையராஜா சாங் மூலமாக எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற இந்த பதிவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரூட் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் வந்து லென்ட் டேஸ், தவக்காலம்னு சொல்லுவாங்க. அந்த தவக்காலம் ஆரம்பித்து 4th சண்டே மதரிங் டேயை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட மதர் சர்ச், மதர் பேரிஷ் அங்கே ரிட்டர்ன் ஆகி அங்கே அவங்களோட நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கூடையுமே வந்து அந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளடைவில் வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி தே ஸ்பெண்ட் டைம் வித் தேர் மாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அது வந்து மருவி இன்றைக்கி வந்து அது வந்து மதர்ஸ் டேயாகவே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணி வந்ததுனால இனி யூகேல வந்து இந்த டேயை தான் வந்து அவங்க மதர்ஸ் டேயாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸ்டில் அம்மா பாடல்கள் அப்படின்னாவே வந்து அது ஏகப்பட்ட பாடல்கள் இளையராஜா கொடுத்துருக்காரு. எனக்கு பிடிச்ச டாப் 3 சாங்ஸ். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, எனிஒன் கேன் ஈஸிலி ஜட்ஜ். ஸோ இளையராஜா அம்மா சாங் அப்படின்னாவே இன்றைக்கி வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இந்த சாங்காக தான் இருக்கும். அது நான் மட்டும் விதிவிலக்கு இல்லை. ஒரு டிவைனிட்டியை வந்து இதில் அப்படியே கொண்டு வந்திருப்பார். அம்மா தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்மளெல்லாம் வந்து அப்படி ரொம்ப டச் பண்ணோம். பிக்சரைசேஷனும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகான சாங். ஜேசுதாஸோட வாய்ஸும் அதில் மெல்ட் ஆகிறப்ப அந்த பியூர் டிவினிட்டியை வந்து நம்மளால் வந்து உணர முடியும். நெக்ஸ்ட் சாங், அம்மா அம்மா எந்த நாருயிரே. இந்த பாட்டை கேட்டாவே அப்படி பதறுங்க மனசு. அப்படி ஒரு மகன் வந்து ஒரு அம்மாவை வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை சந்திக்கிறான். ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சே, எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆக விட்டுட்டனே அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பு அப்படி இந்த பாட்டில் அப்படியே கொண்டு வந்திருப்பார். அதுவும் வந்து அது ராஜாவோட பெரிய ஸ்ட்ரென்த்தே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த பாட்டு கூட வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் ஆக தேவையே இல்லை. அந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த பாட்டு என்ன மாதிரி உணர்வுகளை கன்வே பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளை செட் பண்ணிடுவார். என்னை பொறுத்தளவில் வந்து இளையராஜாவோட சாங்கில் வந்து அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் நம்மளை ட்ராவல் பண்ணி அப்படிலாம் போக தேவையே இல்லை. அது டக்குன்னு கேட்டோடனே ஆமாடா இதுதான் உணர்வு, இதைத்தான் நம்ம ரசிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அதை செட் பண்ணிடுவார். அப்படி பார்க்கும்போது வந்து இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு சின்ன ஒரு கார்டு, ஒரு பேஸ் கலந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கூட எனக்கு தெரியல, ஒரு ஒரு கார்டு வரும் பாருங்கள், டக்குன்னு வந்து நெஞ்சில் அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே போதும். அப்படியே அந்த பாட்டு அப்படியே அந்த பதைக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நமக்கு கொடுத்துருவார். ஸோ ரொம்ப அருமையான சாங். ஏன் ஒரு பதட்டத்தோடு தான் எப்பயுமே இந்த பாட்டை கேட்பேன் நான். பட் ரொம்ப பிடிச்ச பாட்டு. நெக்ஸ்ட் சாங், மை மோஸ்ட் ஃபேவரட் சாங். இந்த பாட்டை அப்படியே லூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். இந்த பாட்டு எஸ்பிபியும் பாடியிருப்பார், இளையராஜாவும் பாடியிருப்பார். பேக் டு பேக் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் இந்த பாட்டை கெஸ் பண்ணீங்கன்னு தெரியல. எப்போ இந்த பாட்டை கேட்டாலும் என் கண்ணில் இந்த தாரையாக தண்ணி கொட்டிருங்க. அதனாலேயே இந்த பாட்டை வந்து நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு இந்த பாட்டை வந்து நான் அப்படி சொன்ன மாதிரி லூப்பில் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த பாட்டை லூப்பில் போட்டு நான் கேட்காம இருந்ததே இல்லை. நானாக நான் இல்லை தாயே. ஒரு மகனுக்கும் ஒரு அம்மாவிற்கும் உண்டான பாசத்தை வந்து இந்த பாட்டு சொன்ன விதத்தை தாண்டி வேறு எந்த பாட்டுமே சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நிறையா கம்போசர்ஸ் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து சாங் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா ஃபேவரட் சாங்ஸ் எனக்கு இருக்குது. பட் எந்த பாட்டுமே தர முடியாத ஒரு பாதிப்பை
எனக்கு இந்த பாட்டு கேட்கும். அதான் சொல்கிறேனேங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அப்படி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நான் யூகேயில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கி இங்கே மதர்ஸ் டே அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஒரு சின்ன பதிவை வெளியிடணும்னு தோணுச்சு. இது வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி ரூட்லேருந்து வந்த ஒரு மதர்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஓகே இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சாங் அவர் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சும்மா வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து வாவ், இதையும் அவர் விட்டு வைக்கலாங்க. மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. என்றைக்குமே இளையராஜாவோட இசை நம்மளோட வாழ்க்கையில் ட்ராவல் ஆகிட்டே வந்திருக்கு, அது யாராலையுமே மறுக்க முடியாது. நன்றி. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ.